வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். சோ பேசிக்கா இந்த வீடியோல மணி டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தமா ஒரு 15 பிராக்டிக்கல் டிப்ஸ் வச்சிருக்கேன். ஜென்ரலா வெல்த் கிரியேஷன்ங்கிறது நிறைய சேலரி சம்பாதிக்கிறதோ நிறைய பணம் சம்பாதிக்கிறதோ கிடையாது. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வித் மணி அப்படிங்கறத பொறுத்து தான் ஒருத்த பணக்காரனா இருக்கிறதும் ஒருத்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறதும் ஒருத்த ஏழையா இருக்கிறதும். சோ இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இந்த மெத்தடாலஜி அந்த மெத்தடாலஜின்னு பேச போறது இல்ல. ஜென்ரலா புரியுற மாதிரி ஒரு 15 டிப்ஸ் வச்சிருக்கேன். இது பார்ட் 1 ஆஃப் சீரிஸ். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் சீரிஸ் மேக் பண்ணி போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மணி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு க்ரோ எக்ஸ்பர்ட்டோட மெம்பரா மாறிடுங்க. சோ செஷனுக்குள்ள டைரக்டா போயிடலாம். ஃபர்ஸ்ட், எதுக்கு உங்களுக்கு மணி ஃப்ரீடம் வேணுங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரீசன் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணுமே தவிர ரீசன் இல்லாம உங்களால போக முடியாது. ஃபேமிலியை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உண்மைக்குமே நாம எதுக்கு சாதிக்கணுங்கிறத நிர்ணயித்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதை அடிக்கடி உங்களுக்கு நீங்களே சொல்லியும் பார்த்துக்கோங்க. ஐ வாண்ட் டு ஒர்க் பிகாஸ் ஐ சூஸ் டு, நாட் டு பே மை ரெண்ட். ஸோ பேசிக்கா என்னன்னா, நான் வேலை பார்க்கணும், எதுக்கு வேலை பார்க்கணும், எதுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற ரீசனை ஃபர்ஸ்ட் எழுதி வைங்க. அதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட், கிவ் யுவர் ஃப்ரீடம் நம்பர். ஜென்ரலாவே இங்க நிறைய பேர் மணி சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா எவ்வளவு இருந்தா எனக்கு பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கும் சொல்லிட்டு ஒரு நாள் கூட உட்காந்து கால்குலேட் பண்ணிருக்க மாட்டோம். இதை நீங்க கண்டிப்பா கால்குலேட் பண்ணணும். ஏன்னா மென்டலி ஹியூமன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு டார்கெட்னு ஒன்னு வச்சுட்டேன்னா அந்த டார்கெட் அடையிறதுக்கு நம்ம ஓடுறதுக்கு ஒரு இலக்குன்னு ஒன்னு இருக்கும். இலக்கே இல்லாம இந்த மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன், அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு லைஃப்ங்கிறத ஒண்ணு வாழாமே செத்து போயிருவான். சோ அதனால டார்கெட்டா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சா பினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களோட வருஷ ஸ்பெண்டிங் 6 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா 1.5 crore உங்களுக்கு கிடைச்சாலே போதும், நீங்க உங்க பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிருவீங்க. தேர்ட் எம்ப்ரேஸ் பீயிங் ஆட் ஒன். சோ பேசிக்கா எல்லாரும் ஒரு மாதிரியான ட்ராக்ல போகும்போது நான் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட், நான் மட்டும் சேவிங்ஸ், நான் மட்டும் என்னோட ஒவ்வொரு இதையும் பட்ஜெட்டடா இருக்கேன் அப்படின்னா ஆடா இருக்கிற நினைச்சு வருத்தப்படாத. ஆடா இருக்கிற நினைச்சு உண்மைக்குமே நீ சந்தோஷப்படணும். ஏன்னா ஒரு லார்ஜ் கிரௌடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப நீ தனியா போற அப்படின்னா தனியா நிக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் தில்லு வேணும். நீ தனியா நிக்கிற, கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உனக்கு இருக்கு. எப்பெல்லாம் புது ஐபோன் வருதோ அவன் ஐபோன் வாங்க ஓடும்போது நீ மட்டும் 10% எப்படி என்னோட எஸ்ஏபி அப்கிரேட் பண்ண போறேன்னு யோசிக்கிறியா? ஒன்ன நினைச்சு நீயே உண்மைக்குமே சந்தோஷப்படணும். நாலேஜும் காம்பவுண்ட் ஆகுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜென்ரலா இங்க நிறைய பேருக்கு என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, எப்படியாவது என்னோட மந்த்லி இன்கம் நான் இன்க்ரீஸ் பண்ணிடணும், என்னோட சேலரியை நான் இன்க்ரீஸ் பண்ணிடணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை காம்பவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா நாலேஜ காம்பவுண்ட் பண்றதை பத்தி யோசிக்கிறது இல்ல, ஸ்கில்ல காம்பவுண்ட் பண்ணணும். ஏன்னா நாலேஜும் ஸ்கில்லும் தான் உங்களுக்கு அதிக இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கொஞ்சமாச்சும் படிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஏதாவது ஒரு வீடியோ பாக்குறதோ அதோட நிறுத்தாம நீங்க சொந்தமா உட்கார்ந்து கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்ணவும் ஆரம்பிங்க. அடுத்து, டுமாரோ வரவே வராது. ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்றேன்னா இன்னைக்கே கொஞ்சமாச்சும் ஸ்டார்ட் பண்ணிரு. நிறைய பேர் நீங்க மார்க்கெட் ஸ்டடி எடுத்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் பேசியிருப்பாங்க. மார்க்கெட்டுக்குள்ள என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, ரிஸ்க் என்ன இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். உள்ள வரவே வர மாட்டான். பை த டைம் அவன் உள்ள வரும்போது மார்க்கெட்டுக்கான அந்த வேவையும் விட்டுருவான். இது நான் மார்க்கெட் பத்தி மட்டும் சொல்லல, லைஃப்ல எல்லாத்துக்கும் பொருந்தும். சோ மணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டட் ரிஸ்க் நீ எடுத்தே ஆகணும். நாளைக்கு பண்ணலாம் போஸ்ட்போன் பண்ணிட்டு சோம்பேறியா இருந்தனா சத்தியமா சொல்றேன் உன்னால வெல்த் கிரியேட்டே பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஏம் ஃபார் 75% ஆஃப் சேவிங்ஸ் ரேட். என்ன இது அப்படின்னா, இப்ப என்னோட சேலரி 1 லட்சமா இருக்கு அப்படின்னா அதுல 25,000க்குள்ள வாழ்ந்துட்டு 75% நான் எப்படி சேவ் பண்றதுன்னு யோசிச்சு பழகு. இது ரொம்ப 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 கஷ்டமான பாயிண்ட். பட் அட்லீஸ்ட் நீ அந்த 75% டார்கெட்டை ரீச் பண்ணிட்டனா உன் லைஃப் மேஜிக் மாதிரி மாறிடும். எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுவேன். ஒரு பக்கம் ஓட்டக்கூட இருக்கு, என்ன நான் வாங்குற சம்பாதித்தது செலவு பண்ணிட்டே இருக்கேன், பட் உள்ள நான் தண்ணி ஊத்திட்டே இருக்கேன்னா அது கூட நிரம்ப போறதே கிடையாது. அதனால சேலரி வந்துடுச்சுன்னா 75% எப்படி சேவ் பண்ண போறேன்னு ஸ்டார்ட் பண்ணு. ஃப்ரெஷரா நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இந்த வீடியோ பாக்குறேன்னா ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் 1% டு சேவ். எனக்கு சேவே பண்ண முடியல ப்ரோனா 1% ஸ்டார்ட் பண்ணு. 75% உன் டார்கெட்டா வச்சுக்கோ. அடுத்து
உன்னோட பிக்கெஸ்ட் 3 எக்ஸ்பென்ஸ் என்னன்னு நீ எடுத்துட்டு அதை எப்படி நம்ம கட் பண்ண முடியும்னு நீ கண்டிப்பா பார்க்கணும். ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட், ஃபுட்டு, இதுதான் உன்னோட பிக்கெஸ்ட் எக்ஸ்பென்ஸா இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம கன்சாலிடேட் பண்ண போறோம், அதுல ஏதாவது சேவ் பண்ண முடியுமான்னு பாத்துக்கோ. இதை நீ மந்த் ஆன் மந்த் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். எவ்ரி மந்த் உன்னோட பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குங்கிறத நீ எடுத்து பண்ணியே ஆகணும். இந்த ஹேபிட் உன்ட்ட இல்லனா நீ எதுல இன்வெஸ்ட் பண்ற இல்ல எதுல செலவு பண்றனே தெரியாம வாழ்க்கை முடிந்து விடும். அடுத்து நம்ம பார்க்க போறது கார்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நான் ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேலரி வந்த உடனே வீடு வாங்குறானா இல்லையோ ஒரு நல்ல கார் வாங்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. கார் வாங்குறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் அந்த காரை இஎம்ஐல தான் வாங்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 1 to 3 year ஓல்டு கார் மட்டும் பாரு. அதாவது ஷோரூம்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்ட இருந்து கை மாத்தினப்ப ஒரு 1 to 3 year ஓல்டு கார் நீ பார்த்தனா காரும் நல்ல கண்டிஷன்ல இருக்கும், பிரைஸும் கொஞ்சம் கம்மியா வரும். அதை நீ வாங்கிட்டு ஒரு 1 or 2 years யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ கை மாத்திட்டு எப்படி பினான்சியல ஸ்டேபிள் ஆகுறியோ அப்போ ஒரு நல்ல கார் வாங்குறது பெட்டராக இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீ அதுக்குன்னு ரொம்ப சீப்பான கார் பாருங்கன்னு சொல்லல, கம்ஃபர்டபுளான ஒரு கார் பாரு. புது கார் போறதுக்கு இது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன்ஸ், உன்னால மணி சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீ திங்க் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா இது வெறும் காருக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா டிப்ரிசியேட்டிங் அசெட்ஸுக்கும் பொருந்தும். ஃபைனலா ஆட்டோ ரெனியூவல்ஸ் தயவு செஞ்சு கட் பண்ணு. ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும், ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கவே கூடாது. ஜென்ரலாவே இப்ப என்னோட நெட்ஃபிளிக்ஸ் ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரும் ப்ரோ, என்னோட அமேசான் பிரைம் ஆட்டோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரும் அப்படிங்கறத பெருமையா சொல்லாத. அதை நீ கட் பண்ணு. மந்த் ஆன் மந்த் உனக்கு நெட்ஃபிளிக்ஸ் வேணுமா, மந்த் ஆன் மந்த் வந்து உனக்கு பிரைம் வேணுமான்னு எவாலுவேட் பண்ணிட்டு ஆட்டோ செலவு பண்றதுக்கு யோசி. அண்ட் ஸ்பெசிபிக்கா இதே இது நான் உல்டாவா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஜென்ரலா வந்து 1 yearக்கான டாக் டைம் போட்டுருவேன் சிம்ல. சோ பேசிக்கா எனக்கு அதுல வந்து கொஞ்சம் மணி சேவ் ஆகும் ரேதர் தென் மந்த் ஆன் மந்த் நான் அதை வந்து பே பண்றதுக்கு மந்த்லி பில்லுக்கு. ஏன்னா நான் எப்படி பார்த்தாலுமே எனக்கு ஒரு நம்பர் இருக்க போது, அதுக்கு நான் இன்டர்நெட் எனக்கு தேவைப்பட போது, நான் போனும் பண்ண போறேன், அதனால போட்டுருவேன். ஆனா அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் எது உனக்கு தேவைங்கிறத நீ மந்த் எண்ட்ல உட்காந்து யோசிச்சாலே தெரியும். இப்போதைக்கு குறைஞ்சது 4 OTT 5 OTTக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வைக்காத. டீ அண்ட் காஃபி இது நான் ஸ்பெசிபிக்கா எனக்காண்டி எடுத்து வச்சேன். நான் அன்னைக்கு ஒரு நாள் சும்மா உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு டீ ஒரு நாளைக்கு குடிக்கிறோம் வெளியன்ட்டு. அட்லீஸ்ட் எனக்கு ஹேபிட்டா 8 இருக்கு. ஓகே, நான் இது வந்து ஹெல்த்துக்குமே நல்லதும் கிடையாது. அண்ட் 8 into 20 rupees போட்டு பார்த்தேன். ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 160 to 170 rupees வெறும் டீக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்றோம். சோ இதை கால்குலேட் பண்ணி அக்யூமுலேட் பண்ணி பார்த்தா அதுவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 29,000 30,000 கிட்ட ஓவரால் இயருக்கு ஸ்பெண்ட் பண்றோம். ஓகே, நான் இதை வந்து ஏன் இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன்னா, இதே மாதிரி டெய்லி 10 ரூபாய், டெய்லி 20 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் வந்து நீங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க, இல்ல டெய்லி 100 ரூபான்னு சொல்லிட்டு. சோ அந்த ஹேபிட்டை ஒரு தடவை ரீசெக் பண்ணி பாரு. அது உண்மைக்குமே உன்னோட பர்சனல் லைஃப்க்கு கம்ஃபர்ட்டா இருக்க போகுது, உனக்கு உண்மைக்குமே அது தேவை, உன்னை ஹெல்த்தியா வச்சுக்கும் அப்படின்னா உன் லைஃப் ஸ்டைலுக்கு நீ அதை தயவு செஞ்ச செலவு பண்றத பத்தி யோசிக்காத, பண்ணிரு. பட் அது உன்னோட ஹெல்த்துக்கும் சரியில்லை அப்படின்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்க ட்ரை பண்ணு. நான் ஏன் இதை திரும்பி சொல்றேன்னா, செலவே பண்ணக்கூடாது, வாழவே கூடாதுன்னு சொல்லல, அந்த செலவு உண்மைக்குமே உனக்கு பெனிஃபிட்டா இருக்கான்னு பார்த்துட்டு டெய்லி நீ ஸ்பெண்ட் பண்ற எல்லா ரொட்டீன் எக்ஸ்பென்சஸையும் திங்க் பண்ணி பாரு. லஞ்சை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பண்றதை குறைக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சிட்டி சைட் கல்ச்சர்ல பார்த்ததுல நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோ போயிட்டு இருக்கு. ஸ்விக்கி ஜொமேட்டோக்கும் கடையில போய் வாங்கி சாப்பிடுறதுக்கும் நிறைய எக்ஸ்ட்ரீம் டிஃபரன்ஸ் இருக்கு. தெரிஞ்சுமே அந்த பிரீமியம் நீ பே பண்றதுக்கு ரெடியா இருக்கனா, யூ டோன்ட் மெயின்டைன் மணி ஆர் மேனேஜ் மணி ப்ராப்பர்லி. அந்த பிரீமியம் உனக்கு உண்மைக்குமே தேவையான்னு பாரு. சமைச்சு சாப்பிட முடியல, கடைக்கு போய் வாங்கணும்னா கடைக்கு போய் வாங்கி சாப்பிடு. ஆர்டர் பண்றதை குறைச்சாலே ஒரு ஹியூஜ் சேவிங்ஸ் கண்டிப்பா நடக்கும். சேல் டிராப்குள்ள போகக்கூடாது. ஜென்ரலாவே என்ன வருதுன்னா, பிக் பில்லியன் டே, ஆடி சேல், அந்த சேல் இந்த சேல் சேல் போட்டாங்கிறதுனாலயே கடைக்குள்ள பூந்து கடையை பிரிச்சு மேயக்கூடாது. நான் உண்மைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத, அந்த பொருள் உண்மைக்குமே நீ விரும்புறன்னா தயவு செஞ்சு வாங்கிடாது, ஈவன் காஸ்ட்லியா இருந்தா கூட. பட் ஆனா ஜஸ்ட் பிகாஸ் டிஸ்கவுண்ட் தரான் ப்ரோ 70% 50%, எனக்கு அது தேவையே இல்லை, பட் 70% ஆஃபர் இருக்கு, ஆஃபர்ல போய் காசு சேவ் பண்றங்கிற பேர்ல டிராப்ல போகாது. அது உண்மைக்குமே ஆஃபரே இல்லாம இருக்கு, எனக்கு உண்மைக்குமே அந்த பொருள் பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குன்னா தாராளமா வாங்கிக்க. ஆஃபர் டிராப்ல போகவே போகாது. மோர் தென் ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் உனக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல வேலைங்கிறதே ரொம்ப 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 அன்சர்டனிட்டி. சோ உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் உன்னோட பில்ஸ் பே பண்றதுக்கும் உன்னோட பினான்சியல் ஃப்ரீடமுக்கும் இருக்கணும். செகண்ட் இன்கம் வந்து
அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு உன்னை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கு நகர்த்தணும். சோ செகண்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமோ, தேர்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமோ, ஃபோர்த் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமோ என்னங்கறத திங்க் பண்ணி வச்சுக்கோ. நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்வொர்க் வித் பர்பஸ். ஜென்ரலாவே பாசிட்டிவா திங்க் பண்ற பர்சனோட ஹவர்ஸ் கணக்கா நீ ஸ்பெண்ட் பண்ணு. நெகட்டிவா திங்க் பண்ற ஒருத்தனோடையுமே ஒரு நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணாத. நெட்வொர்க்குமே இப்போ நீ யாரையோ ஒருத்தரை பாக்குறேன்னா கிரீட் பண்ணு. அவங்களோட ஏதாவது ஒரு பர்பஸ்காண்டி அவங்களோட பழகு. பர்பஸ்காண்டி பழகணும்னு நான் சொல்லிட்டு தப்பா மீன் பண்ண வரல. அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துப்போம், அவங்க நம்ம வாழ்க்கையில என்ன பாசிட்டிவ் இம்பாக்ட் எடுத்துட்டு வருவாங்கன்னு பாருங்க. சும்மா அதை விட்டுட்டு ஃப்ரெண்டோட டீ கடையில உட்காந்துட்டு வெட்டியா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு வாழ்க்கையை பத்தி புலம்பிட்டே இருக்காத. பாசிட்டிவா என்ன பண்ண போறேன்னு பாரு. அண்ட் ஃபைனலா ஒன்ன நீயே ராப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னடா சுரண்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றேன்னா, உன் சேலரி வந்த டேட்ல இருந்து உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு சுரண்டி அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறியோ அதுதான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். சோ ஓவரால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படியே இது எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணி கொண்டு இருந்தேன் என்றால் ஒன்னால இவென்ச்சுவலி 1.5 crore அசால்ட்டாவே ரீச் பண்ண முடியும். ஓவரால் இந்த மணி டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. 5 பேர் கண்டிப்பா கமெண்ட் பண்ணா இதோட பார்ட் 2 கண்டினியூ பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பிட்டு. அண்ட் மினிமம் ஒரு 20 லைக்ஸ் ஆச்சும் வேணும். ஏன்னா இதை நான் ஓவரால் மத்தபடி இல்லாம ப்ராப்பரா டிசைன் பண்ணி நாம இதை போட்டிருக்கோம். அண்ட் ஓவரால் இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.